மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்வு. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாதான் இருக்கும். அதாவது என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாவே கேது உங்க ராசிய உங்க வீட்லயே இருந்ததுனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமா ஏற்பட்டிருக்கும். இப்ப அவர் விலகுனதே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் தான். புதன் இப்ப உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபகரமா தான் நீங்க யோசிப்பீங்க. உங்களுடைய சிந்தனை, செயல்திறன் எல்லாமே ரொம்ப லாபகரமானதா இருக்க போகுது. அதே மாதிரி குரு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வந்து வேலையிலயும் தொழிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனாலே ஒரு வந்து சுப கிரகம் தான். அதாவது என்னன்னா, சந்தோஷத்தையும் சுகங்களையும் அள்ளி கொடுக்கும் கிரகம். பாக்கியஸ்தானத்துல அமர்வு இருக்கும் போது உங்களுக்கு பெரிய பாக்கியங்களை உண்டு பண்ணுவாரு. 7ஆம் இடத்துல இருக்க சனிதான் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது என்னன்னா, கூட இருக்கிறவங்க கிட்ட சரியான அணுகுமுறை இருக்காது. கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. இதுதான் உங்களுக்கு பிரச்சனைக்கான காரண கர்த்தாவா இருக்க போகுது. அடுத்ததா 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 12ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான, அதாவது இருக்கும் கிரகத்தை பொறுத்து. ஓகேங்களா? செவ்வாய் கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்துல ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கீங்க, இல்ல எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றீங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, கெமிக்கல்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதனால உங்களுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. சோ இதுல எல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே பாசிட்டிவா இருக்குங்க. என்ன படிக்கலாம், எப்படி படிச்சா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலான்றத ரொம்ப தெளிவா யோசிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ரொம்பவே லாபகரம் தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி லாபகரமான இடத்துல அமர்வு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் திங், ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்க போகுதுன்னா, பெரிய டவுட்ஸ் வரும், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய கேள்வி கேட்கறதும், நிறைய டவுட் பண்றதும் அப்படின்ற மாதிரிதான் போகும். ஓகேங்களா? அதுவும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இன்னும் தேவையில்லாத, அதாவது என்னன்னா, தேவையில்லாதவங்கலாம் வந்து உங்ககிட்ட வந்து காசிப் பேசுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் பத்தியோ உங்களுடைய ஸ்பௌஸ் பத்தியோ அவங்க ஏதோ காசிப் பேசி விடுற மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்கன்னும் போது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஒற்றுமை குறையும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, பிரச்சனை வரதான் செய்யும். பட் நீங்க வந்து சரியான அணுகுமுறையோட ஒரு சரியான பார்ட்னரை தேர்வு செஞ்சிருக்கீங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்பவும் உண்மையா இருக்கீங்க. நீங்க 2 பேருமே ரொம்பவும் உண்மையா இருக்கீங்கன்னும் போது இந்த ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படாது. அதாவது என்னன்னா, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பேசி சால்வ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரியானதான் இருக்கும். பட் உங்களுக்குள்ளே ஒரு ஒளிவு மறைவு இருக்குன்னும் போது அது பிரிவு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய காலமா தான் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. டெஸ்டிங் மோட் தான். உங்களோட பார்ட்னர் கிட்ட நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்களுக்கு சரியான பிரச்சனை வரும்.
சரிங்களா? சோ, நீங்க உண்மையா இருந்துக்கிறது நல்லது. அது மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ரொம்பவும் உண்மையா இருந்துக்கும்போது, அதுல எந்த பிரச்சனையும் வராது. 10ல் குரு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தான் குடுக்கும். செவ்வாய், கேது 12ல இருக்கிறதுனால, பிசினஸ் பண்றவங்க உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட குறைச்சுட்டு, உங்களோட எஃபோர்ட்ஸ் அதிகமா போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமா இருக்கும் இந்த மாதம். அதாவது என்னன்னா, இந்த 1 ஆண்டு காலமாவே சொல்றேன். ஏன்னா கேது வந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் மந்த் வரைக்கும் சிம்ம ராசியில தான் இருக்க போறாரு. அப்படின்னும்போது, உங்களுடைய பட்ஜெட்ட நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. செலவுகள குறைச்சுக்கிறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அது லாபகரமா தான் இருக்கும். அதே மாதிரி அ மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்க, அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கனாலும் அவங்களுக்கும் செட் ஆகும். ஏன்னா, உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்த குரு பார்வை பெறுது. அப்படின்னும்போது உங்களுக்கு அலைன்ஸ் செட் ஆகும். இதுல கன்னி ராசியினர் இருக்கக்கூடிய லேடீஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து அலைன்ஸ் பாக்குறேன்னும் போது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அலைன்ஸ் இந்த 1 மாதம் மட்டும் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு செட் ஆகாத மாரியே இருக்கும். ஆ அந்த மாதிரியான அலைன்ஸ் தான் வரும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாலும் சரி, இந்த காலகட்டத்துல நீங்க அத பேசி முடிவு எடுத்துக்க வேணாம். ஏன்னா நீங்க வந்து ஏதாவது பேசி முடிவெடுக்கும்போது அதனால தடபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இது பார்த்து வச்சிருக்கீங்க. ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பார்த்து வச்சிருக்கீங்க. புடிச்சிருக்குன்னும் போது அத ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஆகஸ்ட் மந்த்ல பேசிக்கலாம். ஓகேங்களா? ஜூலை மந்த்ல மட்டும் தான் பேசக்கூடாது. ஜூலை மந்த்ல பேசினா மட்டும் தான் பிரச்சனை வரும். ஆகஸ்ட் மந்த்ல நீங்க அத பேசிக்கலாம். மத்தபடி அ ஜென்ட்ஸுக்காக அலையன்ஸ் பாக்குறீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சூப்பரா செட் ஆகும். நான் லேடீஸ்க்கு மட்டும் தான் சொல்றதே. ஏன்னா செவ்வாய், கேது இணைவு. செவ்வாய் வந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில இருக்கிறதுனால, உங்களுக்கு அவ்வளவு சாதகமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு செட் ஆகுற மாதிரியான அலைன்ஸ் இருக்காது. அதனால தான் இந்த 1 மாதம் மட்டும் தடைப்பட்டு விட்டுடுங்க. அடுத்த மாதம் அதுக்கான பேச்ச நீங்க தொடர்ந்து பண்ணலாம். ஓகேங்களா? மத்தபடி ஹெல்த் வைஸ்ல நீங்க எந்த மாதிரியான கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு கண்டக சனி நடைபெறுது. கண்டக சனி நடைபெறதுனால, அதாவது சனி பார்வை உங்க ராசி வீட்ல டைரக்ட்டா விழுது. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். சோம்பேறியா இருந்தீங்கன்னா, அதுக்கு நல்ல வேலை வச்சுடுவாரு சனி பகவான். அதே மாதிரி ரொம்ப பொறுப்பாவும் இருந்துக்கணும். நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டல, நீங்க சரியான எக்சர்சைஸ் ஃபாலோ பண்ணல, சரியான ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணலன்னும் போது, அதெல்லாம் ஃபாலோ பண்ற அளவுக்கு பிரச்சனைய குடுத்துருவாரு. சோ நீங்க உங்க ஹெல்த்ல நீங்க வந்து கேர் எடுத்துக்கணும்னா, சரியான உடற்பயிற்சி செய்யுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருங்க. அதே மாதிரி நைட் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, செவ்வாய் கேது 12ஆம் இடத்துல இருக்கணும்போது, உங்களுக்கு ஒரு டிராவலிங் மோட் குடுத்துருவாரு. ஓகேங்களா? அது வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி நைட் டைமா இருக்கும். ஏன்னா கேது கன்ஜங்ஷன் இருக்கிறதுனால நைட் டைமா இருக்கும். கனரக வாகனத்துல அதாவது என்னன்னா, அ வண்டி இல்லப்பா, பஸ் இல்லப்பா, அதனால லாரில போகக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும். ஓகேங்களா? சோ இந்த மாரியான இதுவ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. லேடீஸ்க்கு இந்த காலகட்டத்துல அ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அதாவது என்னன்னா, செவ்வாய் கேது 12ல இருக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகும். ஆ உங்களுக்கு தேவையில்லாத கோவத்த உண்டு பண்ணும். நீங்க பாட்டுன்னு உங்க வீட்ல நீங்க பாட்டுன்னு தான் இருப்பீங்க. யாரோ வந்து உங்கள பத்தி பேசினதா சொல்லி, யாரோ வந்து உங்ககிட்ட காசிப் பேச, அத வச்சு நீங்க மனசுல ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு அதனால நீங்க வந்து கோவத்த அதிகமா ஏற்படுத்திக்கிற மாதிரியான மாதமா தான் இந்த ஜூலை மாதம் இருக்கு. ஓகேங்களா? சோ உங்க கோவத்த குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி அ புதுசா ஏதாவது வந்து சேஞ்சஸ் வருதுன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு.